வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஒரு 4 நாள் லைனாக லீவ் வரப்போகுது இல்லையா? ரைட், ரொம்ப சந்தோஷம். கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக மார்கழி மாதம் ஜில்லுன்னு தான் இருக்குது. இப்போ தை மாதம் பிறக்க போகுது. இருந்தாலும் காலையில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஒரே மப்பாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? போகி எல்லாம் டயர் கியர் பேப்பர் கீப்பர் கொளுத்தி விட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா கேமரா சரியாக காட்ட தெரில எனக்கு. அப்படியே ஃபுல்லாக புகையாகவே இருக்குது. ஒரு 10 மணிக்கு நியூஸ் பாருங்களேன், தந்தி நியூஸு அதெல்லாம் கரெக்டாக போடுவான். மீனம்பாக்கத்தில் விமானம் இறங்க முடியாமல் சுற்றி சுற்றி வட்டம், மேகமூட்டம் காரணமாக, புகை மூட்டம் காரணமாக போடுவாங்க. அவர் ஏற்கனவே பொல்யூஷனு, இதில் கொளுத்தி வர விட்டுறாங்க. ஆனால் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு சந்தோஷம் தானே. இந்த போகி கொளுத்தியாக இந்த ஓசன் மண்டலம் ஓட்டையாக போகுது, ஆல்ரெடி ஆகிடுச்சு. ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா நைட்டெல்லாம் திடீர்னு எழுந்திரிச்சு ஒரு 11:30 மணிக்கு கீழே பார்த்தா டீ ஓடின்னு இருக்கு. தம்பி இப்படி தூங்கிட்டு இருக்கான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். சொல்கிறேன் வேணாண்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கினாலும் கேட்க மாட்டான். அவனுக்கா தோணாதான் ஆஃப் பண்ணிட்டு தூங்கின தவிர ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அவன் இப்படி இப்படி பெண்டாகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்படி இருந்துட்டு நிமிந்து பாருங்களேன் எப்படி வலிக்கும். ஸோ ஃபுல் நைட்டு அப்படியே இருந்திருக்கான். காலையில் எழுந்திரிச்சு உட்கார முடியாது அவனால். உட்காந்தா கூட நவுந்து பாத்ரூம் போக முடியாது. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் எங்கள் ஒய்ஃப் கூட சொல்லிட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் அன்பாக சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கோபமாக சொல்லுவேன். என்ன பண்ணுறது, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காரு. அப்போ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம காயத்ரி சிஸ்டர்ஸ், பிரியா சிஸ்டர்ஸ், அனைத்து சிஸ்டருக்கும் பேர் நிறைய பேர் சொல்ல முடியல. சாய் குளங்கள் நிறைய எல்லா சிஸ்டருக்கும் என்னுடைய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். கிளப்பா அவங்க, ஓகேவா? கோல்டு பிடிச்சின்னு இருக்கு எனக்கு, செம்ம கோல்டு. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. திருவண்ணாமலை தெரிஞ்சுங்களா? எங்கள் பின்னாடி எப்படி டல்லாக இருக்கிறது, அங்கே புகை மூட்டமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. பா, ஜுரம் கூட வந்துடலாம், ஒரு கோல்டு மட்டும் வரக்கூடாது. கோல்டுக்கு வந்து மருந்து எடுத்துக்கலாம், டேப்லெட்ஸ் எடுத்துக்கினா 7 நாளில் சரியாயிடும். மருந்து எடுக்காமல் சும்மா இருந்தாலும் 7 நாளில் சரியாயிடும். அதுதான் கோல்டு. ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கோல்டு பிடிக்கணும், ஒரு 9 மாதத்துக்கு ஒரு தடவை ஜுரம் வரணும், நடந்தால் முட்டி வலிக்கணும், படுத்து டயர் முட்டி கை காலெலாம் வலிக்கணும். எல்லாமே இருந்தாலும் சாதாரண ஒரு மனுஷன். எனக்கு கோல்டே பிடிக்கிறது இல்லை, எனக்கு ஜுரமே வரதில்லை, எனக்கு முட்டி வலிக்கல, கை வலிக்கல, கால் வலிக்கல, சூப்பராக இருக்க சொன்னான்னா பெருசாக ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். இருமல் வந்தால் கரெக்டாக அந்த, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபயோட்டிக் உடம்புல சுரந்துடும். கோல்டு வந்துச்சுச்சா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடி பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே வராது, கோல்டு வராது, ஜுரம் வராது, தலைவலிக்காதுன்ட்டு. எல்லாம் வந்தால் தான் மனுஷன். வரலன்னு வச்சுங்க, பெருசாக எதுவும் வரப்போகுது அர்த்தம். கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதை பற்றி டோன்ட் வரி. கீழே போகலாம் வாங்க. வணக்கம், ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு நீக்கி காப்பி, நாளைக்கு இன்னைக்கு அப்பா அம்மா நாளைக்கு இன்னைக்கு தான் இன்னைக்கு ஓகே. காலையிலேருந்து மூலம் தட்டின்னு இருக்கான், மேலே வரைக்கும் கேட்டு இருந்துச்சு. சரி, ஓகே ஓகே, சந்தோஷம். ரைட், ஓகே. நேற்று நைட் எத்தனை மணிக்கு தூங்கினேன்? டிவி ஆகுவா டீ ஆஃப் இல்லையே. நேற்று எப்படி தூங்கினா பார்த்தீங்களா? முதுகு வலிக்கும், இந்த இடம் வலிக்கும், ரொம்ப நேரம் உட்காந்தா வலிக்கும்ல. இந்த சப்போர்ட் வச்சுக்கோ, நான் கொண்டாடிக்கிறேன் போது விடு. கல்லு
போடா எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்த முன்னு மபட்டி ஆ? மபட்டி டடடை டடடடை டை யாரு மபட்டி மம்முட்டியா அந்த பாட்டு யார பாடுற பாட்டு கட்டுக்குயிலே ரஜினி மம்முட்டி அவங்களுக்கு தெரியாது தெரியுமா உங்களுக்கு ரஜினி மம்முட்டி அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும்ல எனக்கு யோசிக்கிறேன் மம்முட்டி பேர்லாம் வாயில வருது இப்போதான் தளபதியா படம் பேரு பார்த்தீங்களா பாசம் வைக்க நேசம் வைக்க தோடு உண்டு வாட வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இந்த பாடு உள்ள மட்டும் நானே உசுர கூடத்தானே என் நண்பன் கெட்ட வாங்கிக்கன்னு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்பெண் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் இந்த பாட்டு சூரிய பிடிக்கும் கழுத்து வேணாம் உள்ளோ நல்லா இருந்தா உணவோடு குறையில்லை உள்ளோ ஊனப்பட்ட உடம்பிருந்தும் பயனில்லை ரெண்டு கால் கெட்டவனும் காலில் நல்லவனும் நடக்கிறான் ஊன ஊன ஊனையே ஊனையாருந்தோ சரி பேச வந்து பேசிடலாம். நேற்று நைட்டை தூக்கிட்டான். நான் வந்துட்டு 12 மணிக்கு திட்டிட்டு போனேன். அப்புறம் டிவி ஆஃப் பண்ணி தூக்கிட்டு இருக்கான். டெய்லி தான் பண்ணுறான். நீங்கள் தயவு செஞ்சு இவனை வீட்டுக்கு வந்து தூங்குடா தூங்குடான்னு சொல்லுங்க, அப்போ தான் தூங்குவான். இருந்தா தம்பியே. சரி ஓகே, நீ என்ன டேட்டு வெயிட் நான் சொல்லிடுறேன். இந்த சப்போர்ட் வச்சு இந்த ஸ்டூல் தான் சப்போர்ட் வைக்கணும். நீ டேட்டு 18/12/2030. என்ன தப்பு? 10 நாள்ல ஒன்னும் ഉണ്ടായിട 10 நாள்ல திங்கள் ஞாயிறு நாளைக்கு என்ன அப்பனா நாள்ல திங்கள் திங்கள்னா விசேஷம். பொங்கல் பொங்கலோ பொங்கல் எப்படி சொல்லு? பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கல். ரைட் ஓகே. நாளைக்கு உன்னை யாராவது பார்க்க வருவா? ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வருவா? நான் ஊருக்கு போகிறேன். யாராவது வருவா? ராஜா அப்புறம் ராவண்ணா அப்புறம் தேனா 3 பேரும் கரெக்டாக ஒரு 15 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு திருநெல்வேலி போயிட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் முடிச்சுட்டு கிரகணம் போயிட்டு அன்னதானம் போட்டு வந்துடுவோம். ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், அன்னதானம்னு சொல்லாதீங்க, நாராயண சேவான்னு சொல்லுங்க. சரி, நாராயண சேவானாலும் ஒன்று தான், அன்னதானம் அப்பானாலும் ஒன்று தான், டாடினாலும் ஒன்று தான், நைனானாலும் ஒன்று தான் இல்லையா? சாய்ராம் நீங்கள் சொன்னது ஓகே, நாராயண சேவை. அது தெரியாதவங்க அன்னதானம் சொல்கிறோம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க என்னது, இப்போ நானும் சூரிய சேர்ந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பண்ண போகிறோம், ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறோம். அந்த பாட்டை அப்புறம் பாருங்கள். பண்ணலாமா? இப்போ மோடச்சின்னு ரைட். நான் கடைக்கு போகிறேன், பால் குளிக்கணும். போய் முடிச்சோன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் புது ட்ரெஸ் எல்லாம் சூரிய இருக்கா, நான் பண்ணிட்டு இருக்கேன், புதுசு பண்ணிட்டு இருக்கேன். எங்கே அது மேலே இருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். பாலை வாங்கி கொடுத்த பண்ணி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து புதுசு போடக்கூடாது. ஏன் பாலம் வாங்கி கொடுத்தா அண்ணி ஒன்று வாங்கி கொடுத்தாங்கல்ல. சரி ஓகே, போட்டுக்கோ, இன்னும் ஸ்டவ் போட்டுக்கோ. புது ட்ரெஸ்ஸு பொங்கல் கிடையாது, விளக்கேற்றுவோம். எல்லாம் பொங்கல்லாம் நெய் பொங்கல், லெமன் ரைஸு, கீ ரைஸு, புளியாவரை எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றுவோம். கற்பூரம் காமிக்கூடாது, காமிக்க மாட்டோம். ஓகேங்களா? சரி ஓகே. ஹாப்பி பொங்கல், சரி ஹாப்பி போகி. இன்றைக்கி எல்லாம் ஹாப்பியாக இருங்க. இன்னி என்ன ஸ்பெஷல் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய பையனும் மருமகனும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் நான் என் ஒய்ஃபு சூரி மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அதனால் இன்றைக்கி ஒன்லி சிக்கன். பட் சூரிக்கு வந்து சிக்கன் தரது பயமாக இருக்குது. ஒரு வாட்டி ஆசைப்பட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து அந்த வரைக்கும் லூஸ் மொத்தம் ஆகிடுச்சு. இல்லை லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கோசம் வேண்டாம். சூரி தனியாக தக்காளி சட்னா தேங்காய் சட்னா பண்ணி வச்சிடும். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.
தான் பண்ண போகிறோம். நானும் சூரியும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். பாய். Bye.